ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 59 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணிங்க? இல்லை வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணிங்க? ஹோம் ஒர்க் அவுட் எவ்வளோ நேரம் பண்ணிங்க? கார்டியோ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், ஓகேவா? காலையில் எழும்புனதும் ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணிக்கிட்டேன் 20 minutes. அதோடு சேர்த்து 10 minutes ஜும்பா பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 glass ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுமே வாக்கிங் போனேன். அது ஒரு 1 hour போனேன். 1 hourக்கு எனக்கு 6300 steps வந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தனா இல்லை ஸ்பீடாக நடந்தனான்னு எனக்கு தெரில. இன்றைக்கி இவ்வளோ ஸ்டெப் தான் வந்துச்சு. நாளைக்கு 1 hour நடக்கிறதுக்கு எத்தனை ஸ்டெப் வருதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஆவரேஜாக எத்தனை ஸ்டெப் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்ததும் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் டிஃபன் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ ஒரு 15 பாதாம் சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இது இவ்வளோத்துக்கும் எவ்வளோ கேலரிங்கிறத பார்க்கலாமா? வார்ம் வாட்டருக்கு 0 calorie, ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு 10 calorie, பாதாமுக்கு 110 calorie, ஓகேவா? மொத்தம் மார்னிங் மட்டும் நம்ம 110 to 120 calorie எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு வளகாப்பு வீடு இருந்தது. ஸோ அதனால் அங்கே போக வேண்டியது இருந்ததுனால நான் டிஃபன் எடுத்துக்கல. ஏன்னா அங்கே நல்ல நேரம் 10:30 11:30 வரை சொல்லியிருந்தாங்க. அங்கே நம்ம போயிருந்தாலும் அங்கே சாப்பிட்டுட்டு தான் வளையல் போட முடியும். ஸோ அதனால் நம்ம நேரமே சாப்பிட தான் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் காலையில் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஒரு 11:30 போல் நான் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு நான் என்னென்ன சாப்பிட்டேன்னா வெஜ் பிரியாணி, புளியோதரை, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், வாழைக்காய் தோரம், அவியல், இது எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இதுக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? வெஜ் பிரியாணிக்கு 320 to 380 calorie, புளியோதரைக்கு 55 calorie, தக்காளி சாதத்துக்கு 45 calorie, சாம்பார் சாதத்துக்கு 40 calorie, வாழைக்காய் தோரனுக்கு 60 calorie, அவியலுக்கு 70 calorie. மொத்தம் லஞ்சுக்கு மட்டும் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 590 to 650 calorie எடுத்திருக்கேன். இதில் நான் எவ்வளோ இந்த நிறைய சாதம் எடுத்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க. புளியோதரை, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், வாழைக்காய் தோரம், அவியல், இது எல்லாமே நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு டேஸ்டிங்காக எடுத்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? அதோட இன்றைக்கி நாங்கள் கோவிலுக்கும் போனோம். ஏன்னா இன்றைக்கி கன்னியாகுமரி பகுதியம்மன் கோயிலில் தேர் இழுத்தாங்க. ஸோ அங்கேயும் போயிருந்தோம். ஸோ இதை நேரமே சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போய் அங்கே உள்ள எல்லாமே தேர் இழுக்கிறது, அதுக்கு முன்னாடி மேளம் வாசிக்கிறது, அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 3 மணி போல் ஏதாவது சாப்பிடலாம் போல் இருந்தது. ஏன்னா லஞ்சு நம்ம நேரமே சாப்பிட்டுட்டோம்ல. ஸோ அதனால் ஏதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாப்கார்ன் தான் செய்து எடுத்துக்கிட்டேன். பாப்கார்ன் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் 1 glass ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங்க்கு. அதுக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாப்கார்னுக்கு 180 to 280 calorie. அடுத்தது 1 glass ஆஃப் மில்க்குக்கு 120 to 120 calorie, அப்படி தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? மொத்தம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எவ்வளோ எடுத்திருக்கோன்னா 300 to 400 calorie எடுத்திருக்கோம். டின்னருக்கு இன்றைக்கி தோசை தான் எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு தோசை தான், 2 தோசை சாம்பார் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 glass ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். சரி, இவ்வளோத்துக்கும் எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? 2 தோசைக்கு 220 calorie, சாம்பாருக்கு 80 calorie, 1 glass ஆஃப் மில்க்குக்கு 120 calorie. மொத்தம் டின்னருக்கு மட்டும் 420 calorie எடுத்திருக்கேன். ஆக மொத்தத்தில் நான் இன்றைக்கி ஃபுல்லாக மொத்தம் எவ்வளோ கேலரி எடுத்திருக்கேன்னா 1425 calorie to 1590 calorie எடுத்திருக்கேன், சரியா? அதுக்கப்புறம் இன்றைக்கி நியூட்ரிஷன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தா ப்ரோட்டீன் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஃபேட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன், ஃபைபர் ஓகே, காப்ஸும் ஓகே, அப்படி தான் எடுத்திருக்கேன். எவ்வளோன்னு சொல்லவா? ப்ரோட்டீனுக்கு 36 to 45 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நமக்கு தேவையான அளவு என்ன? 50 to 60 கிராம்.
அடுத்தது காப்ஸ் வந்து 185 to 210 கிராம் நான் எடுத்தது. ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது 180 to 220 கிராம். ஸோ இது கரெக்டாக தான் எடுத்திருக்கோம். ஃபேட் வந்து 48 to 58 கிராம் நம்ம எடுத்திருக்குது. ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது 40 to 52 கிராம் தான். ஆனால் இதில் வந்து ஃபேட் வந்து நம்ம பாதாம் அதிகம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் நல்ல ஃபேட் தான் வந்திருக்கு. ஆனால் பாதாம் டெய்லி இவ்வளோ அதிகமாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும். சரி, நாளையிலேருந்து இதை கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா எதுவுமே சாப்பிட இல்லைன்னு உடனே நான் பாதாம் எடுத்து சாப்பிட்டுட்டேன். இனி இது இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஃபைபர் வந்து 18 to 24 கிராமுக்கு எடுத்திருக்குது. நான் எடுக்க வேண்டியது 20 to 24 கிராம் தான். ஓகே, இது வந்து நல்ல அளவு தான். அதுக்கப்புறவு நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வெயிட் அப்டேட் பண்ணுவேன். வெயிட் வந்து எப்படி நீங்கள் எப்போவும் வெயிட் எடுப்பீங்க? நான் வந்து எப்படி எடுப்பேன்னா, காலையில் எழும்புனதும் என்னோட ஒர்க் அவுட்லாம் இப்போ முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறவு காலையில் வெறும் வயிற்றுல தானே இருப்போம், அந்த நேரத்தில் தான் வெயிட் எடுப்பேன், வெயிட் செக் பண்ணுவேன். அப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? நல்லா சாப்பிட்டுட்டு செக் பண்ணால் வெயிட் அதிகமாக தான் காட்டும். அதனால நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணி பாருங்கள். அதோட நாளைக்கு நான் என்னோடய வெயிட் செக் பண்ணுவேன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து எடையாக ஒரு 3 வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து செக் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கூடுதல், ஒரு டைம் கூடுதலாக காணிக்குது, ஒரு டைம் குறைச்சி காணிக்குது, சில டைம் வந்து ரொம்ப அதிகமாக காணிச்ச மாதிரி காணிக்குது. அப்படி காணிச்சிச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்களோட டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து இன்னைக்கு வந்து 57 கிலோ காணிக்குது, அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது 58 கிலோ காணிக்குதுன்னா நீங்கள் உடனே வந்து டென்ஷன் ஆயிடாதீங்க. ஐயோ நம்ம ஒரே நாளில் நம்ம எப்படி 1 கிலோ கூடணும், கவலையே படாதீங்க. ஒரு நாளில் 1 கிலோ கூடவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நாளில் 7700 கேலரி எடுத்தாதான் 1 கிலோ கூடும். ஆனால் நம்ம அவ்வளோலாம் எடுத்துக்கிட மாட்டோம். ஏன்னா நம்ம தான் டயட்டுன்னு இருக்கோம்ல, 1500 இல்லை 2000, மிஞ்சி போனால் 2000 தான் எடுப்போம். எப்படி நமக்கு 1 கிலோ ஒரு நாளில் கூடும்? அதனால நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அது கூடுதலாக காணிச்சிச்சுன்னா அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் உங்கள் டயட்டையே ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ஏன்னா வந்து சில நேரம் நமக்கு வந்து வெயிட் வந்து செக் பண்ணும்போது நம்மளோட உடம்புல வந்து வாயு அதிகமாகவோ இல்லை காற்று அதிகமாக இருக்கிறதுனாலையோ இல்லை நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனாலையோ நமக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக காணிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் டீஹைட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் அது வந்து நமக்கு வெயிட்டாக கன்சிடர் ஆகாது. ஓகேவா? அது போனதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் வெயிட் நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அப்படி மாறி மாறி காட்டுதுன்னா ஒரு 2 நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணுங்கள். ஓகேவா? அதனால நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ நம்ம ஒரு நாளில் 1 கிலோ கூடிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா? ஏன்னா நான் இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் வந்து 2-3 நாளாக இந்த சுச்சுவேஷனை நான் வந்து பார்த்தேன். அதனால நான் வந்து சரி நம்ம 2 நாள் வச்சுட்டு இனி நாளைக்கு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். நான் இன்னும் செக் பண்ணலை. இனி நாளைக்கு நான் கண்டிப்பாக என்னோடய வெயிட் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அதோட இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்ற டைமுக்கு சாப்பிட்ருங்க. நான் வந்து ஒரு நேரம் அதிகமாக எடுத்துட்டேன், அதிகமான சாப்பாடு சாப்பிட்டுட்டேன், அதனால நான் இப்போது காலையில் டிஃபன் வந்து அதிகமாக எடுத்துட்டேன், அதனால நான் லஞ்சு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க. ஓகேவா? அப்படி இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் அதிகமாக எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவே நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்கள் பாடிக்கு டயர்ட்னஸ் தெரியும், இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அதை வந்து கவலைப்பட்டு அதை நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணாதீங்க. அது வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸை தான் கொடுக்கும். ஸோ அது நான் ஒரு நேரம் அதிகமாக எடுத்துட்டேன், அதனால அடுத்த நேரம் நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. கொஞ்ச நாளும் சாப்பிடுங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு நான் இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். அதோட வெயிட் அப்டேட்டும் நாளைக்கு பண்ணுறேன். ஓகேவா? பாய் பாய். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.